அப்பாவோட இத்தனை வருஷம் உழைப்புல தான் அந்த சங்கமே. நானும் என் பங்குக்கு அந்த சங்கத்துக்காக எவ்வளவோ உழைச்சிருக்கேன். அதுக்கான பலன் இப்பதான் கிடைக்க போகுது. அவருக்கு நல்லது கெட்டது தெரியாதா? வேற எவனாவது உள்ள வந்தா அப்பாவை எப்படி மதிப்பாங்க? அப்பா பார்த்து செய்ப்பா, நான் சொல்லிட்டேன். சூழ்ச்சி இப்பவே ஆரம்பிக்குது. இல்லடா பெரியவனே, வேலை சரியாதான் சொல்றேன். யோசிப்போம். மாமா, எப்பவுமே நீங்க சொல்றவர் தான் தலைவர். அப்போ வியாபார சங்க தலைவரா நம்ம பையன்தான் வரப்போறான். தேனு கேட்டியா? கேட்டேன் அத்தை. வேலு, இந்தா நீ நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கும்டா. அம்மா, அவன் என்ன காரியம் நினைக்க போறான்? வண்டி நிக்காம ஓடணும், வசூல் நல்லா நடக்கணும்னு வேண்டிக்க போறான். அவன் ஓட்டுற வண்டிக்கும் பண்ற வசூலுக்கும் வாழ்த்தெல்லாம் அவசியமாமா? ஏய், அம்மாக்கு அவனா ரொம்ப இஷ்டம்டா. அது புரியுதுப்பா. ஆனாலும் வசூலும் வண்டி ஓட்டுறதும் ஒரு கஷ்டமான வேலை இல்ல. அவன் பழகிட்டான்ப்பா. அதுல அவன் திறமைசாலி. அதுல அவனை ஜெயிக்க முடியாதுதான். அவன் இதுக்குன்னே பிறந்தவப்பா. அண்ணா, நீ சொன்னது சரிதான் அண்ணா. கார் ஓட்டுறதுலயும் வசூல் பண்றதுலயும் எந்த கஷ்டமும் இல்ல. நீ கரெக்டா தானே சொன்ன. இது எனக்கு அப்பா கொடுத்தது, கடவுள் கொடுத்ததா நினைச்சு செய்யறேன்ன. எனக்கு சாமி அவர்தான். அப்பா சொல்றதை செய்யறதுல எனக்கு எப்பவுமே சந்தோஷம்தான். யாருக்கோ கிரீடமா இருக்கிறதுக்கு என் அப்பாவுக்கு செருப்பா இருக்குதான் நான் விரும்புறேன். இதையே கடைசி வர அப்பா மனசு நோக்காம ஒழுங்கா நியாயமா பண்ணா போதும். இந்த வேலை எப்பவுமே உனக்கு தான்டா. உனக்கு மட்டும்தான்.